Hello friends, welcome to TNPSC Stars channel. போன வீடியோல நம்ம trigonometryயோட பேசிக் கான்செப்ட்ஸும் அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எதெல்லாம் சம் சால்வ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது பார்ட் 2. இப்போ trigonometryல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 6.1, இதுல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் போட்டிருக்கேன். இதெல்லாம் பேசிக் மாடல். ஸோ இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு cot theta plus tan theta இது எல்லாமே ப்ரூஃப்ல தான் ஒரு ட்ரிக்னோமெட்ரி எப்பயுமே. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒன்று எல்ஹெச்எஸ் எடுக்கணும், இல்லைன்னா ஆர்ஹெச்எஸ் எடுக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்து ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த சம்ல பாருங்க, cot theta plus tan theta is equal to sec theta into cosec theta. இதுல வந்துட்டு நான் எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கேன், cot theta plus tan theta அப்படிங்கிறது. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி cot theta, tan theta, sec, அதுக்கப்புறம் கொசிக் இதெல்லாம் இருக்குல்ல, கொசிக் தீட்டா, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சைன் இல்லைன்னா காஸ் இந்த இதுக்கு மாத்திடணும். ஓகேங்களா? ஏன் இப்படி மாத்துறோம் அப்படின்னா, சைன்லயும் காஸ்லயும் வைக்கும் போது நம்மளால மற்ற டேர்ம்ஸ்க்கு மாற்ற முடியும். நம்ம ஒரு 5 ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல இம்பார்ட்டன்ட்னு, அதாவது cot theta is equal to cos theta by sin theta, tan theta is equal to sin theta by cos theta, sec theta is equal to 1 by cos theta, cosec is equal to 1 by sin theta, இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ எல்லாத்துலயும் பேசிக்கா நம்மளுக்கு இருக்கிறது சைன் அண்ட் காஸ். இதை யூஸ் பண்ணும்போது நம்மளால செம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ இதுல cot theta plus tan theta, அதாவது எல்ஹெச்எஸ் சைட், இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். இதை எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம சைனையும் காஸ் அந்த ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, sin theta cos theta by sin theta காட்டுக்கு, அதுக்கப்புறம் tan thetaக்கு வந்துட்டு sin theta by cos theta இது வருது. இப்போ ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்படியே அப்பனா எப்படி வரும், இங்க sin theta இருக்கு, இங்க cos theta இருக்கு, இது இங்க மல்டிப்ளை ஆகும்ல, இது இங்க மல்டிப்ளை ஆகுமா? ஸோ என்ன ஆகும், cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta by sin theta cos theta. இப்ப அடுத்து என்னது, ஒரு ஐடென்டிட்டி நம்ம 3 ஐடென்டிட்டி பார்த்தோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்க யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம அது 1ன்னு எழுதுறோம். இப்போ இங்க 1 பை sin தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கு, இங்க நம்மளுக்கு இருக்கிறது சீக் தீட்டா கொசிக் தீட்டா. இப்ப சீக் தீட்டானா என்ன, sec theta na 1 by cos theta. ஓகேங்களா? அப்புறம் cosec theta அப்படின்னா என்னது, 1 by sin theta. இதுதான். ஸோ இப்ப ரெண்டுத்துக்கும் இப்ப 1 by 1 by தான் இருக்கு, ரெண்டு இது மல்டிப்ளை ஆகுது. ஸோ நம்ம இதை வந்துட்டு பிரிக்க முடியும். இப்போ 1 by ab அப்படின்னு இருக்குன்னா நம்மளால 1 by a into 1 by b அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதையும் எழுதியிருக்காங்க. அப்புறம் நம்ம இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்றோம். 1 by cos theta என்னது, sec theta. ஸோ sec theta. 1 by sin theta என்னது, cosec theta. ஸோ cosec thetaன்னு போடுறோம். ஹென்ஸ் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமா இருக்கு. ஸோ ப்ராப்ளம் சால்வ். அடுத்த சம், அதுலேயே ஃபர்ஸ்ட் சம்லேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, tan power 4 theta plus tan square theta is equal to sec 4 theta minus sec square theta இது இருக்குங்களா. ஸோ இதுலயும் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் சைடு எடுக்கும். எல்ஹெச்எஸ்ல எடுக்கும் போது tan power 4 theta plus tan square theta இருக்கு, இதுல காமன் எடுக்கலாம். காமனுங்கிறது எப்படின்னா, இப்போ ஏ இங்க இருக்கு, a power 4 இருக்குங்க, அதே மாதிரி இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ இருக்கு. அப்படின்னா இது எல்லாத்துலயும் ஏ காமன் அப்படின்னு எடுக்கலாம். ஒரே ஒரு ஏ தான் நம்மளால இப்போதைக்கு எடுக்க முடியும். ஏன்னா கடைசி பவர்ல இன்கேஸ் உங்களுக்கு 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களால 2 ஏ எடுக்க முடியும். எப்பயுமே லீஸ்ட் பவர்ல இருக்குல்ல, இப்போ இங்க ஏ காமன் எல்லாத்துக்கும், பட் லீஸ்ட் பவர் இங்க 3 இருக்கு, இங்க 2, இங்க 4 அப்படின்னு இருக்குன்னா லீஸ்ட் பவர் 2 அப்படிங்கறது தான் நம்மளால காமன் எடுக்க முடியும். ஏன்னா இங்க 1 வந்துடும் அந்த இடத்துல. அது அந்த ஒரு லாஜிக்னால லீஸ்ட் பவரை நம்ம காமன் எடுக்கிறோம் எப்பயுமே. ஸோ லீஸ்ட் பவர் எடுக்கும் போது tan ஸ்கொயர் தீட்டா வெளியே வரும்.
இப்போ நீங்க உள்ளார காமன் எப்படி இதாகுது அப்படின்னா உள்ளார திருப்பி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும் அப்படியே திருப்பி tan பவர் 4 தீட்டா பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு உங்களுக்கு அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ இதுல இது எடுத்தாச்சு, காமனா எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு ஐடென்டிட்டி படிச்சோம்ல, அதே தான். செகண்ட் ஐடென்டிட்டி என்னது? tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 is equal to secant ஸ்கொயர் தீட்டா secant ஸ்கொயர் தீட்டா. அதே இதை திருப்பி இவங்க டானை வந்துட்டு ஒட்டுமொத்தமா சீக்கா மாத்துறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்க ப்ரூவ் பண்றதுக்கு சீக்கா மாத்தி தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மாத்தும் போது திருப்பி ஒன்றும் இல்லை, இங்க இருக்க ஒன்னு இந்த சைட் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sec ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை 6 ஸ்கொயர் தீட்டாவை உள்ளார மல்டிப்ளை பண்ணா 6 பவர் 4 தீட்டா மைனஸ் 6 ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரெண்டும் சேம் தான். ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம் செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எப்பயுமே நம்ம மோஸ்டா லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் எடுத்து சால்வ் பண்ணுவோம். நம்மளுக்கு எது கன்வீனியன்ட் அப்படிங்கிறத பார்த்து அதை படி சால்வ் பண்ணுவோம். ஒரு சில டைம் என்னன்னா ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் அப்புறம் வரலாம். அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். ஸோ நம்மளுக்கு எப்போ எந்த இது எடுத்தா ஆன்சர் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம எடுக்கணும். எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். இதுல வந்துட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ நம்மளுக்கு இதுல நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி முன்னாடி நம்ம இங்க யூஸ் பண்ண அப்டேட் தான் யூஸ் பண்ண போறோம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு நம்ம கிட்ட ஐடென்டிட்டி இல்லை. ஆனா cot ஸ்கொயர் தீட்டா cot தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை tan தீட்டா இப்படி எழுத முடியல நம்மளால. ஸோ அதான் cot ஸ்கொயருங்கிறப்போ இதுவும் ஹோல் ஸ்கொயர்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி வர்றது cot ஸ்கொயர் தீட்டாவை வந்துட்டு நம்ம 1 பை tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம். -1 இருக்கு, -1 இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? இது இங்க போகும். ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை tan ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா இந்த 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகும். இந்த tan ஸ்கொயர் தீட்டா மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு tan ஸ்கொயர் தீட்டா வருது ஆன்சரா. இது வந்துட்டு ஆர்ஹெச்எஸ்லயும் சேம் தான். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். செகண்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் cos தீட்டா பை 1 பிளஸ் sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு sec தீட்டா மைனஸ் tan தீட்டா. இங்கேயும் எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி கீழே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ரேஷியோவோட 1 பிளஸ் 1 மைனஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா இப்போ a பிளஸ் பி இது வந்துட்டு டினாமினேட்டர்ல இருக்கும்போது மட்டும்தான் a பிளஸ் பி 1 பை a பிளஸ் பின்னு வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் a மைனஸ் பி ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்கேயும் a மைனஸ் பி கீழேயும் a மைனஸ் பி இந்த ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க a பிளஸ் பின்னு இருக்கு, இங்க a மைனஸ் பி அப்படிங்கிற இதுல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? கீழே வந்துட்டு காஸ் மேலே வந்துட்டு எப்படி வரும்? காஸ் தீட்டா இது வரும், காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? கீழே வந்துட்டு என்ன வரும்? 1 பிளஸ் சைன் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது என்னது? a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. இப்போ a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி வருமா? ஸோ என்ன ஆகும்? கீழே டினாமினேட்டர் கீழே இருக்க டினாமினேட்டர் மட்டும் எழுதுறேன். என்ன ஆகும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்குல்ல, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அந்த இதுபடி இது காஸ் ஸ்கொயர் தீட்டாவா மாறிடும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இங்க இருக்க காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் மேல இருக்க காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகும். ஸ்கொயரும் இதுவும், ஏன்னா காஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கும்போது இன்டூ இன்னொரு காஸ் இங்க வரும்.
அதனால ஒரு காசும் கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர் 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்றோம். 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இப்படி செப்பரேட் பண்றோம். ஸோ சீக் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. இது நம்மளுக்கு பேசிக்கா இது தெரியும். ஏன்னா நம்ம இவ்வளோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. இது மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ்ல இந்த மாதிரி வரும். இதுல தான் நிறைய பேர் ஸ்டக்கும் ஆவாங்க கூட. இந்த மாதிரி வரும் ஒரு ஆன்சர், இது எப்படி கடைசியில அந்த ஆன்சரா கொண்டு வர்றது, கொடுத்துருக்க ஆன்சர் அப்படிங்கறதுல கடைசி ஒரு ஸ்டெப்ல மிஸ் ஆகுவாங்க. இது பேசிக் கான்செப்ட்ல கொஞ்சம் தரவா இருக்கணும். முன்னாடி போட்ட வீடியோல இதெல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ இது 1 பை காஸ் தீட்டாங்கிறது சீக் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது டான் தீட்டா. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. தேர்ட் சம் போன இதுல பார்த்தா அதே இதுதான். ஆனா இங்க என்ன மேலேயும் பிளஸ் இதுன்னு கொடுத்துருக்கு, இங்கேயும் இதுன்னு கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எல்லாத்துக்கும். எப்பயுமே கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க கான்ஜுகேட் எடுக்கணும். அதே போலதான் கீழே ஃபர்ஸ்ட் LHS எடுத்திருக்கோம், கீழே இருக்கிறதுக்கு கான்ஜுகேட் எடுத்திருக்கோம். 1 plus sin theta 1 plus sin theta 1 plus sin theta into 1 plus sin theta 1 plus sin theta the whole square. முன்னாடி போட்ட அதே இதுல என்ன ஆகும்னா கீழே டினாமினேட்டர் என்ன ஆகும், இது ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 minus sin square theta அப்படின்னு மாறும். 1 minus sin square theta மாறுறப்போ அது டைரக்டா என்ன ஆகும், cos square theta. இது உங்களுக்கு எப்ப புரியும்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ரொம்ப தெளிவா ஃபுல் ஃபோக்கஸ்டா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இங்க ஹோல் ரூட் இருக்கு, இங்க ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரும் இங்க மேல இருக்க ரூட்டும், மேலனா இங்க ஒரு ரூட் அப்புறம் இங்க ஒரு ரூட் அப்படின்னு வைக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகுது, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகுது. ஸோ கடைசியில நம்மளுக்கு என்ன வருது, 1 plus sin theta by cos theta. முன்னாடி போட்ட இது மாதிரியே தான் பிரிச்சு எழுதணும். பிரிச்சு எழுதுனா நம்மளுக்கு sec theta plus tan theta வந்துருச்சு. ஸோ ரெண்டும் ஈக்குவல், ப்ரூவ்ட். அடுத்த இதுக்கும் இதே மெத்தட்லாம் அப்படியே நீங்க போடுறது தான். கீழே இருக்கிறத முன்னாடி இந்த ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்க, நீங்க கான்ஜுகேட் பண்ணி போடணும். இப்போ உங்களுக்கு ரெண்டு இதா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்போ நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க எல்சிஎம் எடுத்து போடணுமோ அப்படின்ட்டு. எல்சிஎம்லாம் எடுக்கக்கூடாது. நீங்க கான்ஜுகேட் கீழே இருக்கப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா நீங்க இதோட கான்ஜுகேட் எடுக்கணும். கீழே அந்த இது இப்படி பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதுல ரேஷியோஸ் இருக்கு. ஸோ நீங்க கான்ஜுகேட் எடுத்து அப்புறமா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவங்க இதுல நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்றேன். அதாவது இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன்ல முன்னாடி, இது அந்த மெத்தட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 4-3 லைன்ஸ் வரும், 3 to 4 லைன்ஸ் வரும். அந்த இதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டெப் டைரக்ட் வரும். ஏன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது டைரக்டா வரும், அதுக்கப்புறம் இது வரும். அப்படி இல்லை இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு மெத்தட் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதாவது நீங்க இதை டைரக்டா எல்சிஎம்மே எடுங்க. எல்சிஎம் ஆனா ப்ரிஃபர் பண்ணக்கூடாதுதான். இந்த ஒரு கேஸ்ல இது வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ 1 plus sin theta இது இங்க மல்டிப்ளை ஆகும், இது இங்க மல்டிப்ளை ஆகும். 1 plus sin theta the whole square plus of மேல ரூட் இருக்கு, கீழே திருப்பி இன்னொரு ரூட்ல வச்சுக்கோங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. 1 minus sin theta into root over 1 minus cos theta. minus sin theta the whole square. ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கீழே மேலே எப்படி இருக்கும், மேலே 1 plus sin theta
plus of 1 minus sin theta divided by 1 minus sin square theta whole root இருக்கும் ஓகேவா ஏன்னா a minus b into a plus b sorry sin theta இங்க a minus b into a plus b so இது வந்துட்டு first identity படி நம்ம எப்படி எழுதலாம் இங்க sin theta cancel ஆயிரும் 2 divided by cos theta cos square theta னு வரும் root இருக்கும் இதுவும் cancel ஆகும் 1 by cos theta is equal to sec theta அப்ப என்ன ஆகும் 2 times of sec theta இதுதான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து fourth sumல என்னது sec power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan square theta 6 square theta plus 1 6 square 6 theta அப்படிங்கறத நம்மளால இப்படி எழுத முடியும் 6 square the whole cube அப்படிங்கிற ஏன்னா இப்படி இருக்கும்போது 3 into 2 அப்படிங்கிறது தான் வரும் 3 into 2 6 அப்படின்ட்டு ஐடென்டிட்டி இப்போ உங்களுக்கு இத்தனை சம்ஸ் போடுறதுல கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும் ஐடென்டிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்க வந்துட்டு sec square theta அப்படின்றத 1 plus tan square theta அப்படின்னு மாத்திக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆன்சர் ஃபுல்லா tanல தான் கொடுத்திருக்காங்க இதுதான் அந்த ஐடென்டிட்டி ஓகேவா இதை வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோல சர்க்கிள் பண்ணோம்ல ஃபுல்லாத்தையும் உங்க புக் பேக்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு ஹோல் கியூப் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல அதுக்கு ஃபார்முலா வேணும்ல ஸோ a cube plus b cube plus 3ab into a plus b இங்க a வந்துட்டு 1 b வந்துட்டு tan square ஸோ a cube 1 cubeனா 1 தான் b cube tan square இங்க முன்னாடியே பார்த்தோம்ல 2 into 3 6 அதாவது tan square theta the whole cube அப்படின்னு இருக்குல்ல இது வந்துட்டு எப்படி ஆகும்னா 3 into 2 அப்படின்னு ஆகும் அப்ப என்ன ஆகும் tan power 6 theta அப்படின்னு ஆகும் ஓகேங்களா அடுத்து இங்க 3 times of a b இருக்கு a வந்துட்டு 1 b வந்துட்டு tan square theta so 1 into anything அந்த மல்டிப்ளை பண்ணதுதான் so 3 into tan square theta plus 1 plus tan square theta a b அந்த இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் 1 plus tan square thetaங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் இந்த ஐடென்டிட்டி படி 6 square thetaவா இங்கேயும் 6 square theta இருக்கு நம்மளுக்கு இன்னும் இங்க என்ன பெண்டிங் tan power 6 வந்துருச்சு நம்மளுக்கு 1 வந்துச்சு tan power 6 thetaவும் வந்துச்சு sec square theta மட்டும்தான் இதாகுது ஸோ 6 square thetaவும் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிச்சு ஐடென்டிட்டி மூலமா ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ் அடுத்தது வந்துட்டு sin theta plus sec theta the whole square plus cos theta plus cosecant square theta cosec theta the whole square is equal to 1 plus sec theta plus cosec theta the whole square இப்போ நம்ம LHS எடுக்கிறோம் LHS எடுத்து a plus b the whole square அப்படிங்கிற ஃபார்முலால ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்ப என்ன வரும் a square plus b square plus 2 times of ab இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin square theta 6 square theta plus 2 times of sin theta sec theta இதே மாதிரி தான் இதுவும் வரும் cos square theta plus cosecant square theta plus 2 times of cos theta cosec theta இப்ப நம்மளுக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடென்டிட்டி தெரியும் sin square theta plus cos square theta is equal to 1 ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதுறோம் ஒன்னா எழுதுனா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இன்னும் ஸோ இது ரெண்டும் எழுதுன sin square theta plus cos square theta is equal to 1 நம்ம பண்ணியாச்சு ஸோ மீதி sec square theta இருக்கு அடுத்து வந்துட்டு இங்க sec theta இருக்கு இங்க sec theta is equal to 1 by cos thetaங்களா ஸோ cos thetaன்னு எழுதிக்கிறோம் நம்ம then ஆகும் 2 times of sin theta by cos theta plus cosecant square theta plus 2 times of cos theta cosec theta cosec thetaங்கிறது 1 by sin theta ஓகேவா so 2 times of cos theta by sin theta இப்போ இது ரெண்டுத்தையும் ஒண்ணா எழுதியாச்சு 1 plus sec square theta plus cosecant square theta plus 2 times of இது ரெண்டுத்தையும் ஒண்ணா எழுதிட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் sin theta இதோட மல்டிப்ளை ஆகும் cos thetaவும் இதோட மல்டிப்ளை ஆகும் ஸோ என்ன ஆகும் sin square theta plus cos square theta திருப்பி வந்திருக்கு ஸோ இது ரெண்டும் is equal to 1 ஆம்
கீழே வந்துட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்கு. இது எப்படி சீக் தீட்டா கொசிக் தீட்டாவா மாறிச்சு எப்படின்னா 1 by cos theta is 1 by cos theta is equal to sec 1 by sin is equal to cosec. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இது மாறும். அடுத்தது வந்துட்டு இப்போ இங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்புறம் இங்க வந்துட்டு 2 times of ab அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது 1 plus sec theta plus cosec theta the whole square. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2 times of ab அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு a plus b the whole square அந்த ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்துடலாம். அதே ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு ஆன்சரும் இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்தது ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sec power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta is equal to 1. sec power எப்பயுமே காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா சிம்பிளா பிரேக் பண்ணணும் நம்ம, அப்பதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு இப்ப இங்க எந்த ஐடென்டிட்டியும் வேலை செய்யல. இப்போ நம்மளுக்கு ஏதாவது இங்க ஒரு ஐடென்டிட்டி ஸ்ட்ரைக் ஆச்சு ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம அதை அப்படியே டைரக்ட் சிம்பிளிஃபை பண்ணாம யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒண்ணுமே ஸ்ட்ரைக் ஆகல, ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். அதனால என்ன எழுதலாம் sec theta is equal to 1 by cos of, ஸோ அதுபடியே எழுதலாம் sec theta is equal to 1 by cos theta. அதுபடியே எழுதுனா 1 by cos power 4 theta. இங்க 1 minus sin power 4 theta. 1 minus sin power 4 theta னா எப்படி எழுதலாம் a square minus b square அப்படின்னு வச்சுட்டு is equal to a plus b into a minus b இந்த மாதிரி எழுதலாமா? அதே தான் பிரிச்சு எழுதியிருக்கோம். ஓகேவா, tan theta எப்படி எழுதலாம் sin theta by cos theta. ஸ்கொயர் வந்துட்டு காமன் அப்ளை ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம இதுல cos power 4 இதுக்கு காமனா எடுக்கிறோம். இங்க வந்துட்டு sin square 1 minus sin square theta நம்மளுக்கு தெரியும்ல ஐடென்டிட்டி 1 minus sin square theta is equal to cos square theta. அதான் நம்ம இங்க கன்வெர்ட் பண்றோம். அடுத்த ஸ்டெப்ல கன்வெர்ட் பண்ணதுமே இப்போ cos square thetaவும் 4 இருக்குல்ல கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் இங்க 2 இருக்கும். ஓகேவா, ஸோ இங்க ரெண்டு இடத்துலயும் காமனா 2 தான் இருக்கு. cos square theta இங்கேயும் இருக்கு, cos square theta இங்கேயும் இருக்கு. ஸோ என்ன ஆகும், இது ரெண்டுத்துக்கும் காமன் இதுங்கிறதுனால இப்படி எழுதலாமா 1 plus sin square theta minus 2 times of sin square theta. Sin square theta minus 2 times of sin square theta is equal to minus of sin square theta. So 1 minus sin square theta. 1 minus sin square theta என்னது cos square theta. cos square thetaவும் cos square thetaவும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 1. ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது இது இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். எப்பயுமே நம்ம கிரிட்டிக்கலா இதுல யோசிக்கணும், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எந்த மெத்தட்ல போனா எனக்கு ஈஸியா வரும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்தது cot theta minus cos theta by cot theta plus cos theta is equal to cosec theta minus 1 by cosec theta plus 1. இதுல இப்ப என்னன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டிஸும் இல்லை. ஸோ நம்ம இதை பேசிக் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றோம். பேசிக்னா என்னது cot is equal to cos theta by sin theta. அதே இதுல எழுதுறோம். எழுதிட்டு இப்போ cos theta by sin theta minus cos theta divided by cos theta by sin theta plus cos theta. இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப என்ன ஆகும், எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க sin theta வருமா, அது திருப்பி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸா தான் இருக்கும். இப்போ cos theta இந்த ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கு. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணலாம். நீங்க எப்படி எழுதலாம், இங்க வந்துட்டு 1 by sin theta minus 1. இங்க cos theta இங்க cos theta மேல காமன் எடுக்கிறோம், அதனால 1 by sin theta minus 1, 1 by sin theta plus 1. இந்த cos thetaவும் இதுவும் கேன்சல் ஆகுது. இப்போ sin theta sin 1 by sin theta is equal to cosec theta. 1 by sin theta is equal to cosec theta. So cosec theta minus 1 by cosec theta plus 1. அவ்வளவுதான், இதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக் வச்சுதான் இது ஃபுல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேற என்ன கொஸ்டின்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.